நியூஸ் 7 வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி சூப்பர் ஹவுஸ்ஃபுல். இன்றைக்கி நம்மளோட பேசுகிறதுக்காக ஒரு சூப்பரான ஹீரோ வந்திருக்காரு. இவரை பற்றி இப்போ சொல்லணும்னா நிறையவே சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இவர் சூஸ் பண்ணுற ரோஸாக இருக்கட்டும், ரொம்பவே அழகான திறமையாக சூஸ் பண்ணக்கூடியவர். யாருன்னா விஜய் சேதுபதி அவர்கள். அவர் தான் இன்றைக்கி நம்மளோட பேச வந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிகளுக்கு போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆரஞ்சு மிட்டாய் படத்தில் வந்துட்டு யாருமே எடுக்காத ஒரு கேரக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ வந்துட்டு லீடிங் ஆக்டராக நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க, நிறைய ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்துட்டு இப்படி ஒரு வயசான கேரக்டர் பண்ணுறதுக்கே முதல்ல ஒரு கட்ஸ் வேணும். எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். நான் மூலம் சூஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கதையை மட்டும் தான் தேர்ந்தெடுத்தோம். இந்த படமாக பண்ணணும்னு என் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் தான் முடிவு பண்ணியிருந்தோம். வேற ஒருத்தர் நடிகர் இருந்தார், அவர் அப்போ பிஸியாக இருந்தார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 படங்கள் வயசான ரோல் வந்தது. நான் முதல்ல தயங்கினேன் அதுக்கு, ஆக்சுவலாக பண்ணலாமா வேணாமான்னு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அதுக்கு தயாராகிட்டேன். சரி பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு ஒரு தயாராக இருந்தது. அது 70 வயசு ஆளாக நடிகராக இருந்தது ஆக்சுவலாக. அது பார்த்தா அது கடைசியில் என் கையை விட்டு போயிடுச்சு. அது அந்த படம் நடக்கலை ஆக்சுவலாக, தள்ளி போயிடுச்சு, தள்ளி வச்சுட்டாங்க. நான் தயாராக இருக்கும்போது அது தள்ளி போனது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. முடியும் அந்த சமயத்தில் தான் நாங்கள் இந்த படத்தையும் ஆரம்பித்தோம். வேற ஒருத்தர் நடிகராக இருந்தது. டப்புன்னு அவர் வேறு படத்தில் பிஸி ஆகிட்டார். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுச்சு வேலையை. அது ஒரு ஆக்டராக இருக்கனால அது ஒரு சும்மா நம்ம ஒரு 55 வயசில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதும் ஒரு நம்மளோட பேக் பின்னாடி காலத்துக்கு போகலாம். இப்போ I'm 35 ஆகும், நான் 25 வயசு ஆளாகவும் நடிக்கலாம், 55 வயசு ஆளாகவும் நடிக்கலாங்கிறது நம்ம பாஸ்ட்டுக்கும் போக முடியுது, இல்லை ஃப்யூச்சரும் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆக்டராக இருக்கனால கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதில் இருக்கலாம். அந்த ஜென்ரலாக இதில் இருக்க ஒரு த்ரில் ஒன்று இருக்கு இல்லையா, ஆடியன்ஸ் இதை என்னவா பார்க்க போகிறாங்க, நம்ம இதை எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரு சீன் நடித்து கேமரா முன்னாடி நடித்து டைரக்டருக்கு அது ஓகேன்னு சொல்கிற வரைக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். படத்தோட கதை 3 பேர் 48 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற ஒரு கதைன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட பார்ட் இதில் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்க 2 பேரோட பார்ட் எப்படி இருக்கும், கதையோட நோக்கம் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ரமேஷ் திலக் அவர் EMT நடிச்சிருக்காரு ஆக்சுவலாக. எக்னே டிமாண்டி காலனி இல்லை சூதுகம், அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அது டிரைவர் ரோல் ஆறுமுகம் பாலா பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பேஷண்ட் பிக்கப் பண்ண போகிற சமயத்தில் ஏற்படுற, ஆனால் அந்த பேஷண்ட்டாக இல்லையாங்கிற டவுட் வருது. ஏன்னா அவர் கொடுக்குற டார்ச்சர் எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட்டு, எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்டு, நக்கல் தோனி அவர்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அந்தால சமாளிக்க முடியல. அது சமாளிக்க முடியாமல் ஒருத்தன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். அதான் ஆறுமுகம் டிரைவர். இருந்தாலும் பேஷண்ட் கிடையாது, நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் கத்திகிட்ருப்பான். ரமேஷ் போத்தும் கடைசி வரைக்கும் அவர் பேஷண்ட் நம்பாப்பில். ஸோ இவங்க இந்த 3 பேருக்குள்ளே ஏற்படுறதான் மேக்ஸிமம் இருக்கும் ஆக்சுவலாக. செகண்ட் ஹாஃப் தொடங்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் போயிடும். ரமேஷ்க்கு தெரியும் என்னோடய சீரியஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் அவனுக்கு என் பையன் வராமல் என்னை விட்டு போகிறதுக்கான மனசு வராது. நான் எந்த சமயத்துலையும் சாகலாம், அதுதான் அந்த கேரக்டரோட. எப்போ வேணால் சாகலாம், எந்த நொடியில் வேணால் சாகலாம். அவ்வளோ சீரியஸான பேஷண்ட் தான். ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கும். அவர் மனசுலேயும் பெரிய சோகம் இருக்கும், உடம்பும் வீக்காக இருக்கும். பட் அதை ரெண்டுத்தையும் வெளியே காட்டிக்காத ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு ஆள், அடமெண்ட்டான ஒரு ஆள். அதுக்கு மேபி அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு காரணமாகலாம். எல்லாருமே அந்த எல்லா ஸ்டேஜும் கடந்து வரும்போது லைஃப்பில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும்ல. அவர் 20 வயசில் அவர் வாழ்க்கை ஒரு பக்கம் பார்த்தப்போ 30 வயசில் ஒன்று இருக்கும் வாழ்க்கை, 40 வயசில் ஒன்று இருக்கும். 20 வயசில் கனவுகள் அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா. 40 வயசு வரும்போது நம்ம எதெல்லாம் அடைஞ்சோன்னு ஒன்று இருக்குது, திருப்திங்கிறது 50 வயசில் வருது. ஸோ வாழ்க்கை மேலேயும் மரணத்து மேலேயும் அவர் பெரிய அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையாக இருக்கும். அது ஒரு பெரிய காமெடியாகவே இருக்கும் ஆக்சுவலாக. இந்த படத்தோட கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் அப்பாவை பார்த்து தான் நீங்கள் அட்மையர் ஆகி சூஸ் பண்ணிங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க. உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் அப்பாவை எந்த விதத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரியான ஹீரோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில்? அவ்வளோ சொன்னால் சாதாரணமாக எல்லாருக்குமே அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுலேருந்து அவர் தான் இமிட்டேட் பண்ணுவோம். யாராவது பார்த்து அப்படியே உங்கள் அப்பா மாதிரி நம்ம சந்தோஷப்படுறோம், ஒருத்தர் மாதிரி நீ இருக்கிறேன்னு சந்தோஷப்படணும்னா அது உங்கள் அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது தான், அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லும்போது தான் நமக்கு அது சந்தோஷமாகவே இருக்கும் ஆக்சுவலாக. அவர் என்னவாக இருந்தாலுமே சரி, அது ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன். அண்ட் இந்த கதை சொல்லும்போது பிஜு சாருக்கு அவரோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா அவங்க அப்பா. ஆனால் அவரும் சொல்லுவார், அவங்க 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ சண்டை வந்துகிட்டே இருக்கும். இவரும் எங்கள் அப்பாவும் ரொம்ப போல்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். அவருக்கும் லைஃப் மேலே அவர் நாளையை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. என்றைக்குமே சொல்லுவார் அவர் ஆக்சுவலாக நாளைக்கு எல்லாம் இல்லை, இன்றைக்கி என்ன அவ்வளோதான்டா அப்படின்னு தான் சொல்லுவார் எப்பவுமே. அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்காதுன்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார். சீரியஸாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பெருசாக சீரியஸாக ரியாக்ட் பண்ணி நான் பார்த்தே இல்லை. அவரோட பைக் ஓட்டி போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்தப்போ கூட ஃப்ரெண்டு அவங்க அப்பா இதுக்கு சின்ன பசங்கிட்ட அப்போ எங்கள் அண்ணன் ஆக்சுவலாக
அவன் வந்து +2 படிச்சுட்டு இருந்தான். புல்லட்டில் போய் ஏதோ ஆக்சிடென்ட் பெருசாக ஒன்றும் ஆகலை. சொல்லும்போது கூட இன்னொரு கூட இருந்த அவனோட ஃப்ரெண்டு அப்போ வந்து கத்துனார், என்னங்க இப்படி பண்ணுறீங்க, இதுதான் சின்ன பசங்களாம் பைக் கொடுக்கூடாதுங்க, அப்படி வேகமாக போய் இடிச்சிட்டாங்கன்னு. இவர் ரொம்ப கூலாக, இந்த வயசில் வேகமாக போகாமல் உங்கள் வயசில் சார் போவாங்க, நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ அதனால் எந்த பிரச்சனைக்கும் அவர் சீரியஸாக ரியாக்ட் பண்ணதே இல்லை ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும். இந்த படத்துலையும் கைலாசம் அப்படி தான் இருந்தாப்புல. அப்புறம் பிஜு சாரும் சொல்லுவார், அவரோடவும் சொல்லுவாப்புல, அவங்க அப்பா அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு நல்லா தானே இருக்கார் அப்படின்றபோது இவர் கூலாக சொன்னார், இந்த முட்டா பையிலுக்கு ஒன்றுமே தெரியல வா போகலாம் அப்படின்னாரு அவங்க அப்பா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அதனால் 2 பேரும் ஏதோ வகையில் ரிலேட் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலாக வந்து. அந்த மாதிரி வந்து லைஃப் மேலே ஒன்றும் பெருசாக சீரியஸாக அப்படி லைஃப் மேலேயோ காசு மேலேயோ ரொம்ப சீரியஸாக ஒப்பீனியன் இல்லாத ஆட்கள் ஆக்சுவலாக அவங்கள பற்றி பார்க்கும்போது. ஸோ அது எனக்கு ரிலேட் பண்ணிச்சு நிறையா. படத்தில் ஒரு இடத்துல வந்து என்கிட்ட ஒரு 50,000 பணத்தை திருடிட்டு போயிடும் அது ஆக்சுவலாக. அதுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். பெருசாக சோகமோ பணம் போச்சுங்கிற வருத்தமோ ஒன்றுமே இருக்காது அவர்கிட்ட. அவ்வளோ ஆசட்டிஸ் போச்சுன்னா போ அப்படின்னு தான் இருப்பார். ஸோ சரி, ஓகே சார். நீங்கள் வந்துட்டு நடிப்பு துறைக்கு வந்ததும் நிறையாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நடிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியும் நிறைய வேலைகள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வேலைகள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஜாப்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும், ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கினோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. உங்கள் அப்பா, நீங்கள் பேசுகிறது தெரியுது, உங்கள் அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். முதல்ல நீங்கள் வாங்கின சம்பளத்தில் உங்கள் அப்பாவுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்க, இல்லை அது மாதிரி ஏதாவது ஆசை இருந்ததா? அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு என் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். நான் அவளுக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். கடைசி பொண்ணு அவள். நாங்கள் 3 பசங்க. அவள் ரொம்ப செல்லம் ஆக்சுவலாக வந்து. சின்ன வயசுலேருந்தே அவள் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலாக. என்னோட 4 இயர்ஸ் எங்கர். நான் அவளுக்கு ஸ்கூல் ஓப்பன் டேலாம் போவேன். நான் ஆக்சுவலாக நான் தான் போவேன், பேரண்ட்டாக போவேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது அவளுக்கு தான் நினைக்கிறேன். அவளுக்கு அம்மாவுக்கு தான் வந்து. அப்புறம் தான் மற்ற எல்லாருமே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவள் தான் எப்பவுமே லைஃப்பில். ஓகே, என்ன மாதிரியான பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ட்ரெஸ் எதுவும் வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். அவள் பத்திரமா வச்சுருப்பா ஆக்சுவலாக. ஓகே. சரி, இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் பாட்டு பாடியிருக்கீங்க, வசனம் எழுதியிருக்கீங்க, தயாரிச்சிருக்கீங்க, இப்படி பன்முகவாதியாக இருந்திருக்கீங்க. இந்த படத்தில் நடிகனாக இருந்ததுக்கும் இந்த படத்தில் இத்தனை வேலைகளை செய்ததுக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க? எவ்வளோ தூரம் அது கஷ்டமாக இருந்ததா, இல்லை இஷ்டப்பட்டு செஞ்சீங்களா? என்ன மாதிரி இருந்தது அந்த ட்ராவல்? ரொம்ப கஷ்டமாக அந்த ப்ராசஸ் வந்து பாட்டு எழுதுறதும் பாடுறதும். ஏன்னா அது 2மே எனக்கு வராத ஒன்று. சார் தான் பாடலாம், அது பெரிய மீனிங்ஃபுல் பாட்டு ஒன்றுமே இல்லை. டைரக்டர் பிஜு சார் தான் வந்து ரொம்ப நினச்சிட்டாங்க, இல்லை நீங்கள் வசனம் எழுதுகிற மாதிரி தான் ட்ரை பண்ணணும்னு உட்காந்து. அது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி தான் ஆக்சுவலாக வந்து அதுக்கு சரியாக இருக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு தான் நான் ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் ஒன்று சொல்கிறாருன்னா அவர் சும்மா என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் வேலையை செய்யவே மாட்டார். படம் அவர் எப்பவுமே வந்து படங்கிறது அது ஒரு தனி குழந்தை, அப்படி தான் அவர் பார்ப்பார். அவர் தனி மனுஷன். ஸோ அதுக்கு எது சரியோ அதை தான் பண்ணுவாப்பில் ஆக்சுவலாக. ஸோ அந்த இது வந்து வசனம் பொறுத்த வரைக்குமே வந்து நாங்கள் 2 பேரும் சந்தித்த ஃபஸ்ட்டு மீட்லேயே சொன்னார் ஆக்சுவலி. 2 பேரும் எதாச்சும் ஒரு காஃபி ஷாப் மீட் பண்ணோம். அப்புறம் ஒரு கதை சொன்னார் ஆக்சுவலாக. ஒரு கார் கிளியர் பற்றின ஒரு கதை நாங்கள் பண்ணலான்னு இருந்தோம். அப்போ பண்ணும்போது அந்த சீனை உடனே நான் பேசும்போது வந்ததை வச்சுட்டு சொன்னார், விஜய் யூ கேன் ரைட் டயலாக்ஸ். சார் நான் வந்து இந்த நடிக்கும்போது இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறத விட என் வேலை முடிஞ்சது சார், என்னால் உட்காந்து சீரியஸாக எழுதுகிற இது எனக்கு கிடையாது சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை யூ கேன் ரைட், நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. ஸோ அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையின் பேரில் தான் அதை உட்காந்து எழுத ஆரம்பித்தது. அதில் பெரிய ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா, இப்போது இந்த படத்தோட வசனம் வேறு யாராவது எழுதியிருந்தால் கூட என்னால் இந்த படத்தில் இவ்வளோ கன்வீனியன்ட்டாக நடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. என்னென்னா அந்த வயசான ஆளை இப்போ என்னோடய சொந்த வசனமாக இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக என் பாடியில் உள்வாங்கி எழுதும்போது போனால் உள்வாங்கி பண்ண முடியுது. அந்த 2வது வந்து நாங்கள் 3-4 வருஷன் எழுதினோம். ஸ்பாட்டில் போய் மொத்தமாக மாறிடுச்சு, எல்லாமே மாறணும். அந்த ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டு ரமேஷ் கூப்பிடுவேன், ஆறுமுகத்தை கூப்பிடுவேன், இது ஐடியாடா, இதெல்லாம் பேசணும், இது ஐடியா, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மானே தேனே பொன்மானெலாம் நீங்கள் போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா போகிறதுலாம் நீங்கள் போட்டுக்கோங்க, உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு போட்டுக்கோங்க. என்னென்னா எனக்கு ஒரிஜினலாக வரணும், அது மட்டும்தான். டயலாகை மனப்பாடம் பண்ணி பேசுகிற எண்ணம் மட்டும் இருக்கவே கூடாது, எங்கேயுமே தெரியக்கூடாது. அது மட்டும் நான் ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் பார்ப்பேன். நான் எண்ட் ஆஃப் தி டே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு போட்டாலும் அதுக்கு உயிர் வந்து அங்கே இருக்கிற நடிகரை வச்சு தான் இருக்குது. செட்டுக்கு உயிர் வரவே வராது. அது நீங்கள் அரண்மனை போட்டாலும் சரி, இல்லை குடிசை போட்டாலும் சரி. ஜனா சார் வந்து சொல்லுவார், படத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லுவார். அந்த ஸ்லம் ஏரியா செட்டு போட்ட போது கூட பெருசாக தெரியல.
அதில் அந்த பாட்டி வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு உயிரே வந்தது. அப்புறம் தான் அது அந்த அங்கே வாழ்கிற மனுஷங்களை வச்சு தான் அது இருக்குது. ஒரு லைவ்லினஸ். அவங்க ஸோ அப்படி தான். ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 3 பேர் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் படம். அதனால் அது ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அது வசனம் எழுதுனால ஈஸியாக அதை வந்து என்னால் சொல்ல முடிஞ்சது, கம்ஃபர்டபுள் வேலை வாங்க முடிஞ்சது. வசனம் எழுதுனதுல அதுலேயே நீங்கள் வந்துட்டு கேரக்டர் உள்வாங்கிட்டு தான் எழுதுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த படத்துலேயே எழுதின வசனத்துலேயே உங்களுக்கு பிடிச்சதுன்னு 2 வரி வசனம் ஏதாவது இருக்கும், அது மாதிரி ஏதாவது வசனம் இல்லை அப்படி சொல்லிக்கிறது சுய தம்பட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வேறு யாராவது பார்த்து சொல்லணும். பட் எனக்கு 2 இடத்துல எழுதும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்று வந்து கருணா இருக்கார் இல்லையா, அந்த சூதுகம் என் கூட நடித்தார் இல்லையா, அவர் தான் எனக்கு பையனாக நடிச்சிருக்காரு. 2 சீன் வருவார். ஆக்சுவலாக வந்து சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் நான் கூப்பிட்டோன்னே எனக்காக வந்தார். அவர் என்கிட்ட காசு கூட வாங்கல, எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. அவரும் ரமேஷும் சந்தித்து பேசிக்கிற டயலாக் ரொம்ப பிடிச்ச டயலாக் எனக்கு. ஆக்சுவலாக வந்து இவன் போய் சொல்லுவான், இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்திருக்காரு உங்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லும்போது, அந்த ஆள் செத்துட்டானா சொல்லு நான் வரேன் அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு கதை மூடிடுவார் அவர். திருப்பி வந்து கதவை அடைச்சிட்டு சொல்லுவான், சார் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை தெரியல, ஆனால் எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் அந்த ஆளோட அருமை எனக்கு தெரியல. இப்போ அந்த ஆள் இல்லை, மனசு என்னமோ தேடுது சார், அவ்வளோதான், அட்வைஸ்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எனக்கு சொல்லும்போதே எனக்கு சொல்லும்போதே இது கொஞ்சம் லென்த்தியார்னு நினைக்கிறேன். பட் சார் இந்த கிறிஸ்பி ரொம்ப நல்லா இருக்குது, இது போதும். இது மேலே அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் உட்காந்து இன்னொருத்தன் வந்து ஒருத்தனுக்கு விளக்கம் சொல்லி புரிய வேண்டிய ரிலேஷன்ஷிப் இல்லை. அது ரெண்டு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப், இவ்வளோ போதும் அப்படின்னு. ஏன்னா கதைப்படி வந்து ரமேஷோட அப்பா இறந்து ஃபஸ்ட்டு டெத் ஆனிவர்சரி அன்றைக்கி தான் என்னை பிக்கப் பண்ணுவான். அவனுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும், இந்த ஆளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாக வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு. எப்பவுமே அப்பா பையன் இல்லை அப்பா குழந்தைங்களுக்கு மத்தியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்குமெண்ட் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வயசுக்கு மேலே 18 வயசில் ஆரம்பிக்கும், ஒரு 30 வயசு வரைக்குமே ஒரு பெரிய 2 பேருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது சொல்லுவோம், சண்டை போட்டு இருப்பாங்க. அது அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும், எங்கள் அப்பனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. அதெல்லாம் சேர்ந்து வச்சு அவன்கிட்ட வெளிப்படுற ஒரு வசனமாக அது இருந்தது. ஸோ அதுதான். இது வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருப்பாங்க. யாராவது மறக்க முடியாத ஒரு ஃபேன் இருக்கும், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும், கண்டிப்பாக இவங்களை என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது இந்த ஃபேனை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கா? எனக்கு தெரிஞ்ச லீ படத்தில் அது மாதிரி ஒரு வாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். லீ படம் பண்ணும்போது அப்போ நான் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லோரும் சிபிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் வந்து என்கிட்ட கையெழுத்து வேணாம், ஹீரோ அங்கே இருக்காரா, அங்கே தாண்டா போனீங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை உங்களை சீரியலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சும்மா அங்கே கும்பல் அதிகமாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினானா எனக்கு தெரியல. ஆனால் அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு குழந்தை யூஎஸ்லேருந்து வந்தது, 2 வயசு குழந்தை. ஆக்சுவலாக ஃபேன்ஸ்னால் இவங்க பெரிய ஆள் அவங்க சின்ன ஆள் அப்படி சொல்ல முடியாது. ஒருத்தரோட எக்ஸ்ப்ரெஷன் வேறு இருக்கும். அதனால் எல்லாரையும் நான் சமமாக தான் நான் பார்க்குறேன், ஃபேன்ஸ் எல்லோரும். ஒரு குழந்தை 2 வயசு குழந்தை, நான் அப்போ பன்னியார்பத்து டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் யூஎஸ்லேருந்து வரும்போது அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, கிட்டத்தட்ட 3 தடவை படத்தை பார்த்துட்டாங்க, படத்தை பார்த்துக்கிட்டே வந்தான். அவன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சூதுவம் ரொம்ப பிடிச்ச படம் அவனுக்கு. அவன் வந்து அந்த சூதுவமில் போடுற கம்னாக்கம் போடுற சின்ன சின்ன மூமெண்ட்லாம் ஆடி காமிச்சான், டயலாக் பேசினான். அது 2 வயசு குழந்தைக்கு சூதுவம் படம் பிடிச்சிருக்கு, அதுக்கு புரிஞ்சிருக்குன்னா அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு. அது பெரிய மறக்க முடியாத ஒன்றா இருந்தது. ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் அந்த குழந்தை அப்படியே அவன் பண்ணது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. வருது உங்களுக்கு வந்து 2 குழந்தைங்கள் இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு உங்களோட பேட்டிகளில் வந்துட்டு ஜாஸ்தி உங்கள் மனைவியை பற்றி பேசும்போதெல்லாம் நடிக்க வரதுக்கு முன்னாடியிலேருந்து என் மனைவி வந்து எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கா அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க.